ஒரு தடவை ஆந்திராவில் ஒரு சர்ச்சில் கூப்பிட்டுருந்தாங்க. கூப்பிட்டுருக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா, நேராக ஃபஸ்ட்டு போயிட்டு சத்தமாக ஹல்லேலூயான்னு சொன்னேன். எல்லாம் எப்படி முழிக்கிறாங்க பார்த்தேன். என்னன்னு கேட்டால், அவங்க ஹல்லேலூயா சொல்ல மாட்டாங்க, பிரைஸ் தி லார்ட் தான் சொல்லுவாங்க. ஒரு வயதான ஒரு மூதாட்டி ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பட்டணத்துக்கு போயிருந்தாங்க. அங்கே ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போனோம். ஸோ அதனால் சபையை தேடி போயிட்டு இருந்தாங்க. ரொம்ப தூரம் நடந்ததுக்கப்புறம் ஒரு சபையை பார்த்தாங்க. அங்கே போய் சபையில் போய் உக்காந்துட்டாங்க. என்ன சபை அதெல்லாம் எதுவும் பார்க்கல, போயிட்டு உக்காந்துட்டாங்க. உட்காந்ததுக்கப்புறம் அங்கே பாஸ்டர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். பிரசங்கம் பண்ணும்போது அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறு குறித்து பிரசங்கம் பண்ணார். இயேசு கிறிஸ்து என்ன ஆனார், மரியனுடைய கன்னியினுடைய வயிற்றில் உருவானார் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மூதாட்டி என்ன பண்ணாங்க, சத்தமாக ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி கத்துனாங்க. கத்துன உடனே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தாங்க, அப்படி ஒரு மாதிரியாக பார்த்தாங்க. ஏன்னா அந்த சபையில் ஹல்லேலூயா சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த பாஸ்டர் என்ன சொன்னார், இங்கே நாங்கள் ஹல்லேலூயாலாம் சொல்ல மாட்டோம், அதனால் நீங்களும் சொல்லாதீங்க, கத்தாதீங்க அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு திரும்ப பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றினாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்தார். உடனே மூதாட்டி திரும்ப மறந்துட்டு திரும்ப சத்தமாக ஹல்லேலூயா அப்படின்னு கத்துனாங்க. திரும்ப பாஸ்டருக்கு கோவம் வந்துருச்சு. நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இன்னொரு தடவை ஹல்லேலூயா சொல்லக்கூடாது. திரும்ப ஸ்டார்ட் பண்ணார், பிரசங்கம் பண்ணார். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து மரித்தவர் உயிரோட எழுப்பினார் அப்படின்னு சொன்னோடனே திரும்ப என்ன பண்ணாங்க, சத்தமாக ஹல்லேலூயா சொன்னாங்க. பாஸ்டருக்கு நல்லா கோபம் வந்துருச்சு. இன்னொரு தடவை ஹல்லேலூயா சொன்னீங்கன்னா வெளியில் தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பிரசங்கம் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கும்போது இயேசு கிறிஸ்து மரித்த 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அந்த மூதாட்டி எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி கையை கட்டிட்டு உட்காந்துருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார்னு சொல்லும் போது அவங்களால என்ன பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. சத்தமாக கையை தூக்கி ஹல்லேலூயா அப்படின்னு கத்திட்டாங்க. பாஸ்டருக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. என்ன பண்ண உடனே ஒரு 2 பேரை கூப்பிட்டு அவங்கள தூக்கி வெளியில் போடுங்க. ஸோ 2 பேர் என்ன பண்ணிட்டுறாங்க, அவங்க அந்த மூதாட்டி தூக்கிட்டு போகிறாங்க. மூதாட்டி, பாஸ்டர் நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன். இல்லை நீங்கள் வெளியே போ கேட்டோட அப்படின்னு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன். சரி சொல்லிட்டு போச்சு. இயேசு கிறிஸ்துவோட எனக்கு மகிமையாக நான் ஃபீல் பண்ணுறேன், மேன்மையாக ஃபீல் பண்ணுறேன். பாஸ்டர் உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கு அப்படின்னு. இல்லை, இயேசு கிறிஸ்துக்கு 2 கழுதை, ஒரு கழுதை சுமந்துட்டு போச்சு, என்ன 2 கழுதை சுமந்துட்டு போகுது. சரி, நம்ம ஒரு பேராகிராஃப் படிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபிக்கலாம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, நல்ல வைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்போ இது ஆண்டவரே, உடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய நேரத்தை உங்களுடைய ஒவ்வொருவரும் கரத்தில் கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1 வாசிங்க. 3ஆம் நாளில் கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவும் தாயும் அங்கே இருந்தார். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். திராட்சரசம் புறவுப்பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரை நோக்கி, அவர் உனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரை நோக்கி, ஜாடிகளை தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளே நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரர்களிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காருக்கு தெரிந்ததை அன்றி பந்தி விசாரிப்புக்காருக்கு தெரியாததினால் அவர் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி
கொடுப்பார். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். இவ்விதமாய் இயேசு அந்த முதலாம் அற்புதத்தை கலீலியாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். போதும் போதும். ஸோ இந்த யோவான் 2வது அதிகாரம் இந்த வசனங்கள்லாம் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு வசனங்கள். ஏன்னா எப்பப்பெல்லாம் நம்முடைய சபைகளில் திருமணம் நடக்குதோ அப்பப்பெல்லாம் என்ன பண்ணுவோம், இந்த வசனத்தை மேற்கோள் சொல்லிட்டு ஜெபம் பண்ணுவோம். எப்படி கானான் ஊரில் நீங்கள் திராட்சை ரசத்தை எப்படி குறைவில்லாமல் அந்த இடத்த தண்ணியாக மாற்றினீங்களோ அதே போல் இந்த திருமணத்துலேயும் எதுவும் குறையில்லாமல் நிறைவாக இருக்கிறது. இப்படி இந்த வசனத்தை எங்கெங்கெல்லாம் திருமணம் நடக்குதோ எப்பப்பெல்லாம் திருமணம் நடக்குதோ சபையில் அப்பப்பெல்லாம் இந்த வசனங்கள்லாம் என்ன பண்ணுவோம், கோட் பண்ணுவோம். நிறைய தடவை படிச்சிருப்போம், நிறைய தடவை சபைகளில் பிரசங்கம் பண்ணி கேட்டிருப்போம், நிறைய தடவை கேட்டிருப்போம். இருந்தாலுமே கர்த்தருடைய வசனத்தை திரும்ப படிக்கும் பொழுது அதனோட ஆழமான காரியங்களை திரும்ப பார்க்கும் பொழுது நிறைய காரியங்கள் இருக்கும். நம்ம படிக்கும்போது சில காரியங்கள் என்ன பண்ணுவோம், நம்ம விட்டுடுவோம். இல்லைன்னா சில நேரங்களில் நமக்கு புரியாது. சில நேரத்தில் சாதாரணமாக படிச்சுட்டு போகிற மாதிரி படிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் அது உள்ளே இருக்கிற ஆழமான காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது அது எப்படி இருக்கும், கொஞ்சம் நமக்கு புதுசாக இருக்கும். 1வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே. 3ஆம் நாள், ஏன் இங்கு 3ஆம் நாள் அப்படின்னு எழுதியிருக்கிறது? 3ஆம் நாள் உயிரோட எல்லாரும் வாயும் பார்த்தா மூடிட்டு இருக்காங்க, யார் சொல்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஓகே, முதல் நாள் நிச்சயமா அந்த மாதிரி. 3ஆம் நாள்ல என்ன நடக்குது, கல்யாணம் நடக்குது. யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான் அதிகமா திருமணம் பண்ணுவாங்க. எதனால் அதான் நான் உங்களுக்கு கேட்கறேன், எதனால? நல்ல நாளா? ஏன் அது நல்லதா? இப்போவும் யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, அதிகமான யூதர்கள் செவ்வாய்க்கிழமை தான் திருமணம் பண்ணுவாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் எப்போதான் பண்ணுவாங்க, அதிகப்படியான செவ்வாய்க்கிழமை தான் திருமணம் பண்ணுவாங்க. புதிய ஏற்பாட்டின் காலத்திலையும் செவ்வாய்க்கிழமை தான் திருமணம் பண்ணுவாங்க. வாசிங்க ஆதியாகமம். என்னங்க? ஆமா, 3ஆவது நாள் செவ்வாய்க்கிழமை, அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. இங்கேயும் 3ஆம் நாள் இருக்கு. வாசிங்க ஆதியாகமம் 1வது அதிகாரம் 10வது வசனம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 10வது வசனம். தேவன் வெட்டாந்தரைய பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்றார். கண்டினியூ, அப்படி வாசிங்க. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதிகளின்படி கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் ஜாதியின்படியே தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவனது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 3ஆம் நாள் ஆயிற்று. 3ஆம் நாள் ஆயிற்று. என்ன பண்ணார்னா, தேவன் 1வது நாளில் படைச்ச போது அது நல்லது என்று கண்டார், ஒரு தடவை தான் வரும். 2வது நாள் அவர் படைச்சு முடிக்கும் பொழுது அது நல்லது என்று எத்தனை தடவை வரும், ஒரு தடவை தான் வரும். இப்படி 4வது நாளுக்கும் ஒரு முறை தான் வரும், 5வது நாளுக்கும் ஒரு முறை தான் வரும், 6வது நாளுக்கும் ஒரு முறை தான் வரும். ஆனால் 3வது நாள் நீங்கள் வாசிக்கும் பொழுது அது நல்லது என்று கண்டார்னு எத்தனை தடவை வரும், 2 தடவை வரும். வாசித்து பார்த்துங்க, நம்ம எல்லா வசனம் வாசிக்க முடியாது, நீங்க சும்மா ஓவராலா பார்த்துங்க. அது நல்லது என்று கண்டார். சாயங்காலம் விடியற்காலமும் ஆயிற்று, 3ஆம் நாள் ஆயிற்று. வருதுங்களா? 10வது வசனத்துல ஒரு தடவை வரும், 12வது வசனத்துல ஒரு முறை வரும். இந்த 3வது நாள் அவர் படைக்கும் பொழுது 2 முறை அது நல்லது என்று கண்டார். யூதர்கள் அதனால என்ன பண்ணாங்கன்னா, இந்த 3வது நாள் செவ்வாய்க்கிழமை ரெட்டிப்பான ஆசீர்வாதமா கருதுனாங்க. எப்படி கருதுனாங்க? செவ்வாய்க்கிழமைய ரெட்டிப்பான ஆசீர்வாதம். அதனால 2 பேரும் திருமணம் பண்ணும் பொழுது எந்த நாள்ல பண்ணாங்கன்னா, எந்த நாள் அவங்க
ரெட்டிப்பான ஆசீர்வாதமான நாளா அவங்க கருதுனாங்களோ அதே அந்த செவ்வாய்க்கிழமை 3வது நாள் தான் யூதர்கள் பெரும்பான்மை என்ன பண்ணுவாங்க, திருமணத்தை அந்த நாள் தான் வைப்பாங்க. ஏன்னா அந்த நாள் தான் ரெட்டிப்பான ஆசீர்வாதம், நமக்கு வந்து ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்குன்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமை தான் இந்த 3வது நாள் தான் அவங்க இந்த திருமணத்தை வைப்பாங்க. யோவான் 2வது அதிகாரத்திலையும் இங்க திருமணம் பண்றவங்க எந்த நாள்ல வைக்கிறாங்க, 3வது நாள், அதாவது செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்ன பண்றாங்க, திருமணம் வைக்கிறாங்க. அதுவும் இல்லாம இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பண்ணினா இது என்னது, முதலாவது அற்புதம். இயேசு கிறிஸ்து வந்து தண்ணியை திராட்சை ரசமா மாற்றதை வந்து முதலாவது அற்புதமா பண்ணியிருக்காரு. யாருன்னா செத்தவரை உயிரோட எழுப்புறத பண்ணியிருந்தா அது இன்னும் மீனிங்ஃபுல்லா இருந்திருக்கும். ஏன்னா அவர் அதுக்காக தான் வந்தார், நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காக தான் அவர் வந்தார். ஸோ முதல் அற்புத காரியம், ஒருவேளை யாராச்சும் மரித்தவர்களை அவர் உயிரோடு எழுப்பிருந்தா அது இன்னும் என்ன இருக்கும், அவர் வந்ததனுடைய நோக்கத்திற்கு ரொம்ப க்ளோஸா இருந்திருக்கும். ஆனா கர்த்தர் என்ன செய்யறாரு, முதலாவது தண்ணியை திராட்சை ரசமா மாற்றுகிற இந்த அதிசயத்தை அவர் முதலாவது அதிசயமா பண்றாரு. ஏன் இந்த அதிசயம் தேர்ந்தெடுத்தாரு? முதல்ல யாருங்க இறந்துருக்க மாட்டாங்கல்ல, முதல்ல யாரும் இறந்துருக்க மாட்டாங்களா? அப்ப அதுக்கு முன்னாடி இருந்த யாருமே இறக்கலையா? அந்த நாள் யாரும் இறந்துருக்க. ஓ, அந்த நாள்ல யாரும் இறந்துருக்க மாட்டாங்க. கானான் சபிக்கப்பட்டிருந்துச்சு திராட்சரசத்தால. ஓகே, கானான் சபிக்கப்பட்டால அவர் மறுபடியும், ஆனா புதிய பூமியில சபிக்கப்பட்ட முதல் காரணம் திராட்சரசத்தால. முதல் அற்புதமே அதை ரிவைன் பண்ணிட்டார். அதனால திராட்சரசத்தை. அப்போ நான் உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்டா நிறைய பிரசங்கங்களை உருவாக்கலாம். அதே மாதிரி நான் என்னோட பையன் வந்தது சொல்கிறேன். திராட்சை ரசம்ன்றது வந்துட்டு இங்கே வந்து முடிஞ்சு போனது வந்து பழைய வாழ், இது வந்து புதுப்பிக்கிற லைஃபாக கூட என்னோட தாட்ஸ். அதனால புது திராட்சை ரசம் வந்துட்டு அப்படி ஒரு மீனிங் நான் எடுத்துக்கிறேன். சரி, வாங்க பார்க்கலாம். 2வது வசனம் வாசிங்க. இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுற்றியிருக்கும் மொழியின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்றாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். இயேசு வேலைக்காரர்களை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். யாரெல்லாம் திருமணத்துல இருக்காங்க? இயேசு இருக்கிறாரு, மரியா இருக்கிறாங்க, இயேசுனுடைய சகோதரர்களும் அங்க இருக்கிறாங்க. பின்னாடி வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் வரும், தகவல் வரும். என்ன, இயேசுனுடைய சகோதரர்களும் கண்டிப்பா மரியாவுக்கு சொந்தக்காரங்களா தான் இருப்பாங்க. இந்த திருமணத்துக்கு அழைத்தவங்க கண்டிப்பா மரியாவுக்கு சொந்தக்காரங்களா இருக்கும். ஏன்னா இயேசுனுடைய எல்லா குடும்பமும், ஒட்டுமொத்த குடும்பமும் அங்க இருக்குது. இந்த காலத்துல வந்து ஒருவேளை யோசேப்பு இறந்து போயிருக்கலாம் ஏற்கனவே. ஒட்டுமொத்த குடும்பமும் அங்க இருக்கிறதுனால இந்த திருமணத்துக்கு அழைத்தவர்கள் மரியாள் குடும்பத்திற்கு, இயேசுனுடைய குடும்பத்திற்கு சொந்தக்காரர்களா இருக்கலாம். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம எல்லா வசனம் பார்க்க வேண்டாம். என்ன வாஸ்தவம்னா தியானிச்சோன்னா ரொம்ப நேரம் எடுக்கும். என்ன சொல்றாருன்னா 7வது வசனத்தில் இயேசு வேலைக்காரர்களை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்ப சொன்னார். இது என்ன மாதிரியான ஜாடி? யூதர்கள் சுத்திகரிப்பிற்காக பயன்படுத்துகிற ஜாடிகள். இந்த பொதுவாக இந்த ஜாடிகள் எங்க இருக்குன்னா எருசலேமுடைய தேவாலயத்தினுடைய என்ட்ரன்ஸ்ல இருக்கும். எங்க இருக்கும்? எருசலேமுடைய தேவாலயத்தினுடைய உள்ள போறதுக்கு முன்னாடி யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்களை பரிசுத்தம் பண்ணுவதற்காக, பரிசுத்தமான தேவனிடத்துல போறதுக்கு முன்னதாக என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களை பரிசுத்தப்படுவதற்கு என்ன பண்ணுவாங்க, அந்த ஜாடியிலிருந்து தண்ணியை கை காலெல்லாம் கழுவுவாங்க. கழுவிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, உள்ள போவாங்க. அதில் கழுவாம உள்ள என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து எந்த மாதிரி, அந்த மாதிரியான, என்னுடைய தமிழ் வந்து அப்பப்போ உடையும், ஒரு தெலுங்கு ஹிந்தி எல்லாம் மிக்ஸ் ஆகும், அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அந்த ஜாடியை எதுக்காக யூஸ் பண்றது? சுத்திகரிப்பு. இந்த யூதர்கள் தன்னுடைய
உடம்பு சரீரத்தை பரிசுத்தமாக மாற்றுவதற்கு என்ன பண்ணுவாங்க, அந்த தண்ணீரை யூஸ் பண்ண. அந்த ஜாடியை தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, இந்த இடத்துல என்ன பண்றாரு, தேர்ந்தெடுக்கிறாரு. எதுக்கு அந்த ஜாடியை தேர்ந்தெடுக்கிறாரு? தண்ணி வந்து என்ன பண்ணாது, தண்ணி நீங்க கழுவுறதுனால என்ன பண்ண முடியாது, உங்களை சுத்திகரித்து கொள்ள முடியாது. அது உள்ள என்ன வைக்க போறாரு, திராட்சரசத்தை வைக்க போறாரு. திராட்சரசம் எதுக்கு வந்து சிம்பலா இருக்கு, அவருடைய ரத்தத்திற்கு. இதுவரைக்கும் யூதர்கள் எந்த தண்ணியை வந்து அவர்கள் வந்து கழுவிட்டு தங்களை பரிசுத்தப்படுத்திட்டு போனாங்களோ, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, இனிமே வந்து இந்த தண்ணியில உங்களை பரிசுத்தப்படுத்த போறது, இனிமே வந்து என்னுடைய ரத்தம் தான் உங்களை பரிசுத்தப்படுத்த போகுது. அதற்கான சிம்பிளா தான் என்ன பண்ண போறாரு, திராட்சரசத்தை அதுக்குள்ள நிரப்ப போறாரு. வேலைக்காரர்கள் இடத்துல என்ன சொல்றாரு, அந்த ஜாடிகளை என்ன பண்ண சொல்றாரு, தண்ணியால நிரப்ப சொல்றாரு. அந்த வேலைக்காரர்கள் என்ன பண்ணாங்க, நிரப்பினாங்க. அந்த வேலைக்காரர்கள் இடத்துல நம்ம அந்த இடத்துல இமேஜின் பண்ணிக்கலாம். ஒரு கல்யாணம் நடக்குது, அந்த இடத்துல எல்லாம் சாப்பாடு எல்லாம் காலி ஆயிடுச்சு, நீங்க தான் பரிமாறுற வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க. ஒருத்தர் வந்து அந்த இடத்துல வந்து உங்களை தண்ணியை நிரப்ப சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுவீங்க? நிரப்பீங்களா? கண்டிப்பாவா? வேலைக்காரர்கள் பரிமாறிட்டு இருக்காங்க, திராட்சை ரசம் காலி ஆயிடுச்சு. அந்த வேலைக்காரர்களை கூப்பிட்டு யாரோ ஒரு தெரியாத ஆள், இயேசு கிறிஸ்து வந்து இப்போ வந்து இவங்களுக்கு வந்து யாருன்னே முழுமையா தெரியாது. ஏன்னா ஏன் தெரியாது? இப்பதான் என்ன பண்ண போறாரு, முதல் அதிசயத்தை இப்பதான் பண்ண போறாரு. இதுவரைக்கும் அவர் அதிசயம் எந்த அதிசயங்களையும் அவர் பண்ணதே கிடையாது. சோ அவர் யாருன்னே இந்த வேலைக்காரர்களுக்கு தெரியாது. இவர் பெரிய கடவுளுடைய தூதனோ இல்லை, இவர் கடவுள் தான் இல்லைன்னா எதுவுமே தெரியாது. ஒருவேளை மரியனுடைய மகன் தெரிந்திருக்கலாம், அது கூட 50% தான் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா அவர் பத்தி எந்த ஒரு ஆமா. ஸோ வேலைக்காரர்களுக்கு தெரியாது. யாரோ ஒருத்தர் என்ன, அவங்க டென்ஷன்ல இருப்பாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் சாப்பாடு நீங்க இலையை வச்சு உட்காந்துட்டு இருக்கீங்க, ஒரு அரை மணி நேரமா சாப்பாடு வரல, என்ன பண்ணுவீங்க? நம்ம ஊர்ல நம்ம போட மாட்டோம், ஆனா திருமணத்துக்கு வரவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா எவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருக்க, என்ன ஏன் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த சாப்பாடு எவ்வளவு நேரம் உட்காருது சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. சாப்பாடு பரிமாறதுக்கு முன்னாடி பாஸ்ட் ஒரு அரை மணி நேரம் ஒரு 3/4 மணி நேரம் பிரசங்கம் எடுத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன். அங்க திருமணத்துக்குலாம் நிறைய அவிசுவாசிகள்லாம் வருவாங்க. சபையில் ஆட்கள் சில பேர் கத்துவாங்க, அதுவும் நடந்திருக்கு. பாஸ்டர் ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, சில பேர் நான் நிறைய திருமணத்துல பார்த்துருக்கேன், பின்னாடி எழுந்திருந்து ஆமேன் ஆமேன் அல்லேலூயா கத்துவாங்க. அந்த வசனத்துக்கு ஆமேன்னு சொல்ல மாட்டாங்க, சீக்கிரமா முடியா, சாப்பாடுக்கு டைம் ஆயிடுச்சு. ஏன் நிறைய பேர் நம்மளே வந்து சில டைம் யோசித்திருப்போம், எப்போ முடிக்க போறாங்க, சீக்கிரமா போறாங்க. சாப்பாடு காலி ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, வந்திருக்கிறவங்களா யாரை வந்து திட்டுவாங்க, யார் வந்து திருமணத்துக்கு அழைத்தாங்களோ. இவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட முடியலன்னா எதுக்கு இவ்வளோ பேரை கூப்பிடணும் சொல்லணும், சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க. அந்த தகப்பன் அந்த உறவினர்கள், அதான் பெண்ணு வீட்டார், பெண்ணுடைய அப்பா அம்மா, பையனோட அப்பா அம்மா, சாப்பாடு காலி ஆச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கும். என்ன பண்ணுறது, எப்படி இதை சமாளிக்கிறது? சொந்தக்காரங்களை என்ன பண்ணுவாங்க, திட்டுவாங்க. வர்றவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, திட்டுவாங்க. அங்கே நின்றுட்டு இருக்க மாப்பிள்ளை பொண்ணுக்கு எப்படி இருக்கும், ஓ நமக்கு வந்து என்ன இல்லை, கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லையோ, அதனால தான் தீர்ந்து போச்சு, கடவுள் என் கூட இல்லை, தேவன் கர்த்தர் என்னோடு கூட எங்களோடு கூட இல்லை, முதல் திருமணத்தினுடைய முதல் தடவை இப்படியே சாப்பாடு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள ஒரு அந்த ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு ஒரு பெருமை அவங்களுக்குள்ள வந்துடும். வருமா வராது? வரும். யூதர்களுக்கு வந்து திராட்சை ரசம் இருந்தா, அதிகமா இருந்தா, அது அவங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதிகமா இருக்குதுன்னு அவங்களுக்கு அது ஒரு அடையாளம். பழைய ஏற்பாடுல நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு ஃபங்க்ஷன், எந்த ஒரு பார்ட்டியா இருந்தாலும் சரி,
ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் எதுவாக இருந்தாலும் திராட்சை ரசம் இல்லாமல் கொண்டாடவே மாட்டாங்க. ஏன்னா திராட்சை ரசம் யூதர்களுடைய கலாச்சாரத்தில் ரொம்ப ஒரு முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. ரொட்டி இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் திராட்சை ரசம் இருக்கணும். ஏன்? திராட்சை ரசம் இருந்தால் அவங்க குடும்பத்துக்குள்ள கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கிறதுன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, எண்ணுவாங்க. பழைய ஏற்பாடுல நிறைய வசனங்கள் பார்க்கும்போதெல்லாம் இதில் ரொம்ப வெளிப்படையாக இருக்கும். ஸோ இந்த திருமணத்தில் அந்த திராட்சை ரசம் எதை அவர்கள் ஆசீர்வாதம் நினைக்கிறாங்களோ அந்த திராட்சை ரசம் இல்லைன்னு சொன்னால் அங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் ரொம்ப உடைச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் மக்களுக்கு கொடுக்க முடியலையே, அவங்க சொந்தக்காரங்களுக்கு கொடுக்க முடியலையே, அவங்களுடைய நண்பர்களுக்கு கொடுக்க முடியலையே, சாப்பாடு நிறைவா இல்லையே, அந்த ஒரு ஏக்கம் ஒன்று இருக்கும். ரெண்டாவது ஏக்கம் என்னன்னா, கர்த்தர் நம்மோடு கூட இல்லை, அவர் என்ன பண்ணல, ஆசீர்வாதம் நம்மோடு கூட இல்லை, திராட்சை ரசம் இல்லையே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். ஸோ இந்த சூழ்நிலையில வேலைக்காரர்கள் அந்த இடத்துல எல்லாம் திராட்சை ரசம் எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. ஒரு ஆள் தண்ணியை நிரப்பினா என்ன, ஐயோ நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நீ தண்ணி நிரப்ப சொல்றீங்க, நாங்கள் எங்கே போய் திராட்சை ரசம் வாங்குறது? அதுவும் போயிட்டு எங்கேயும் பக்கத்தில் வாங்க முடியாது. ஏன்னா அது காணா ஒரு கிராமம், அது ஒரு பட்டணம் இல்லை, ஒரு சின்ன கிராமம். நாசரத்தில் ஒரு கலிலேயில் ஒரு சின்ன கிராமம். அந்த இடத்துல சீக்கிரம் போயிட்டு வாங்கிட்டு வர முடியாது. போனால் பட்டணத்துக்கு போகணும், வீட்டு வீடாக போயிட்டு கலெக்ட் பண்ணாலும் முடியாது. ஏன்னா அவ்வளோ திராட்சை ரசம் தேவைப்படுது. ஸோ அங்கே பரிமாறுற அந்த வேலைக்காரங்க எஜமான ஒருத்தர் இருப்பாருக்கு, அவரும் டென்ஷனில் இருப்பார், இந்த பரிமாறுற இவங்களும் டென்ஷனில் இருப்பாங்க. என்ன பண்ணுறது? இப்போ சொல்லுங்கள், அந்த வேலைக்காரர் இடத்துல நீங்கள் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? நிரப்பீங்களா தண்ணியை? யோசனையா இருக்கும். ஃபர்ஸ்ட் நிரப்போம்னு சொன்னீங்களா? நிரப்புவீங்களா? எனக்கு நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை வரல. ஏன்னா அந்த இடத்துல நம்ம திராட்சை ரசத்தை எப்படி நம்ம கொடுக்கணும் தான் பார்ப்போமே தவிர, யாரோ தண்ணியை நிரப்ப சொன்னால் தண்ணி அந்த டைம்ல கண்டிப்பா நிரப்ப மாட்டோம். ஏன்னா தண்ணி எல்லாம் ஒன்று குடிச்சிருப்பாங்க, அது பிரச்சனையே இல்லை. திராட்சை ரசம் இல்லாமல் நம்ம தண்ணியும் கொண்டு போய் வைக்க போகிறது இல்லை, சாப்பாடு இல்லாமல் தண்ணியும் போயிட்டு கொண்டு போய் வைக்க போகிறது. எல்லா நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் திராட்சை ரசத்தை எப்படி எங்கேருந்து கொண்டு வர்றது, இப்படிதான் இருக்கும். அந்த டென்ஷன்ல யார் சொன்னாலும் நிரப்ப முடியாது. நான் இவ்வளோ வேலை இருக்கு, நீங்க என்ன வேலை சொல்லிட்டு இருக்கு? அது ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியமா இருக்கும். அந்த இடத்துல தண்ணியை நிரப்பும் சொல்லும்போது நிரப்பும் பொழுது அது எப்படி இருக்குன்னா ஒரு முட்டாள்தனமான காரியமா இருக்கும். ஆனா அந்த வேலைக்காரருக்கு என்ன பண்ணாங்கன்னா நிரப்புனாங்க. ஏன்னா மரியாதை சொல்லியிருக்காங்க, அவங்க சொல்றது செய்யிட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆமா, அந்த கீழ்ப்படிதல் அந்த காலத்துல ரொம்ப முக்கியம், கீழ்ப்படிதல் இருந்தது. ஆமா, மரியாள் சொந்தக்காரர், அந்த பெற்றோர்கள் கிடையாது. இந்த வேலைக்காரருக்கு எஜமான ஒருத்தர் இருப்பார், அவரு தான் எல்லாம் இவங்களுக்கு மேல கண்ட்ரோல். அவர் என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் என்ன பண்ணணும் இவங்க செய்யணும். இவங்களுக்கு இயேசு கிறிஸ்து தெரியாது. என்னதான் சொன்னாலும் அந்த நேரத்துல நீங்க தண்ணி நிரப்பன்னு சொன்னா அவங்க ரொம்ப கஷ்டம், நிரப்புறது ரொம்ப கஷ்டம். ஆனா என்ன பண்ணாங்கன்னா இந்த வேலைக்காரர்கள் தண்ணியை நிரப்புனாங்க. பழைய ஏற்பாடு காலத்துல நம்ம பார்க்கும் பொழுது எப்பப்பெல்லாம் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களோடு கூட பேசுறாரோ அப்பப்பெல்லாம் என்ன பண்ணணும்னா இந்த இயற்கை அவருக்கு ரெஸ்பாண்ட் கொடுக்கும். எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும்? மேகஸ்தம்பமா, சில பூமி அதிரும், பிளவுகள் உண்டாகும், இடி முழக்கம். ஸோ அவர் எப்பப்பெல்லாம் இஸ்ரேல் மக்களோடு கூட பேசுறாரோ, எப்பப்பெல்லாம் அவர் மேல இருந்து கீழே வராரோ அப்பப்பெல்லாம் இயற்கை அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். நான் அப்படிதான் இதை பார்க்குறேன் இந்த வசனத்தை. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, அந்த வேலைக்காரர் சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா தண்ணியை நிரப்புனாங்க. அந்த டென்ஷன், அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், அந்த நேரத்துலையும் ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம். அதை பார்க்கும்பொழுது ஒரு முட்டாள்தனமான காரியம் தான். அதுக்கும் திராட்சரஸ் அங்கே சமையல் உணவுகள் பரிமாறதுக்கும் எந்த கனெக்ஷனுமே இல்லை. ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணாங்க, அவர் சொன்ன உடனே என்ன பண்ணாங்க, கீழ்ப்படிந்து தண்ணியை நிரப்புனாங்க. அதோட முடிஞ்சுதான் அடுத்த வசனம் வாசிங்க. இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள்.
அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது ஒன்று பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே? போதும் என்ன சொன்னாரு? தண்ணியை நிரப்ப சொன்னாரு. தண்ணியை எடுத்துட்டு எங்க கொண்டு போக சொன்னாரு? பந்தி விசாரிப்புக்காரனிடத்துல கொடுக்க சொன்னார். பந்தி விசாரிப்புக்காரன்னா என்னது? அவங்கதான் Supply. சப்ளை பண்ணணும். ஃபுட் சப்ளை சப்ளை பண்றோம். சப்ளை இல்ல ஃபுட் சப்ளை பண்றதுக்கு ஒரு மேனேஜர் மாதிரி. அந்த வேலைக்காரர்களுக்கெல்லாம் இவர் தான் என்னது? மாஸ்டர். ஸோ அவர் இடத்துல கொண்டு போக சொல்றாரு. திரும்ப நம்ம அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுவோம்? அவருக்கு தண்ணி வேணா அவர் குடிக்க போறாரு. இந்த தண்ணியை திரும்பி அவங்களுக்கு ஏன் கொடுக்க சொல்றீங்க? சொல்ல மாட்டோம். கண்டிப்பா சொல்லுவோம். டவுட் வரும். தண்ணி அவர் வேணா அவர் குடிக்க போறாரு. இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு தண்ணி விட்டோம் மூஞ்சிலே அடிச்சிருவாரு. திராட்சை ரசம் தான் எடுத்து போய் கொடுக்குறேன் தண்ணி. ஆனா என்ன பண்ணாங்க? திரும்ப வேலைக்காரர்கள் திரும்ப 2வது தடவை இயேசு கிறிஸ்து 2வது தடவை தண்ணி கொண்டு போக சொன்னா திரும்ப என்ன பண்ணாங்க? கீழ்ப்படிந்து திரும்ப என்ன பண்ணாங்க? அந்த தண்ணியை கொண்டு போயிட்டு யார் கொடுத்தாங்க? பந்தி விசாரிப்பு காரிடத்துல கொடுத்தாங்க. அவர் குடிச்சு பார்த்துட்டு, இது என்னது? இது எல்லாரும் சிறந்த திராட்சை ரசத்தை முதல்ல கொடுப்பாங்க. ருசி குறைஞ்ச பின்னாடி. ஆமாம், அதில் நிறைய குவாலிட்டி இருக்கும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி. ஆனால் இந்த திராட்சை ரசம் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. இயேசு கிறிஸ்து தண்ணியிலேருந்து உருவாக்குன இந்த திராட்சை ரசத்தை குடிச்ச உடனே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. இந்த திராட்சை ரசம் எங்கே மறைச்சி வச்சுருந்தீங்க? இவ்வளோ நாளாக, இவ்வளோ நேரமாக நாங்கள் இங்கே திண்டாடிட்டு இருக்கோம். திராட்சை ரசம் இல்லை, எப்படி இதை மேனேஜ் பண்ணுறதுன்னு திண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் இந்த திராட்சை மறைச்சி வச்சுட்டு இப்போ கொண்டு வரீங்க. கொடது ஊத்துனவங்களுக்கு எப்படி இருக்கும்? கொடது ஊத்துனவங்களே தண்ணி தானே ஊத்துவாங்க. எல்லாம் குதிச்சிருப்பாங்க. யூதர்கள் வந்து அதிகமாக என்ன பண்ணுவாங்கன்னா, சந்தோஷத்தை வெளிப்படுத்த டான்ஸ் ஆடுவாங்க. நம்ம ஊர்லேயும் இருக்குது. ஒருவேளை இந்த காரியத்தை கேட்ட உடனே அந்த திருமணமாக போகிற அந்த பெண் மாப்பிள்ளை எல்லாம் ரொம்ப குதிச்சிருப்பாங்க. ஏன்? குறைவாக இருந்தது. இப்போ தண்ணி வந்து என்ன ஆயிடுச்சு? திராட்சை ரசமாக. இவ்வளோ நேரமாக அவங்க கவலையில் இருந்தாங்க. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கவலையில் இருந்தாங்க. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் அவங்கள திட்டி இருக்கலாம். காசு இல்லைன்னா ஏன் இத்தனை பேர் கூப்பிட்டுருக்காங்க? வெறும் சொந்தக்கார மட்டும் கூப்பிட்டுருக்கலாம்ல. அதுவும் நம்ம இஸ்ரேல் மக்களை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும், எப்படியெல்லாம் குறை சொல்லுவாங்கன்னு சொல்லி. நிறைய திட்டிருக்கலாம், அழுதுருக்கலாம். ஒருவேளை அந்த திருமணத்துக்கு அழைத்த அந்த குடும்பம் வந்து அழுதுருக்கலாம், ஜெபம் பண்ணியிருக்கலாம் ஆண்டவர்கிட்ட. ஏன் திராட்சை ரசம் காலியாயிடுச்சு, எப்படியாவது இந்த தேவையை சந்திங்க. நிறைய ஜெபம் பண்ணியிருக்கலாம், அழுதுருக்கலாம். ஆசீர்வாதம் இல்லாமல் அந்த ஒரு நேரம் அது. அவங்களுக்குள்ள அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை, அவங்க இடிஞ்சு போயிருக்கலாம். என்ன பண்றது? ஆசீர்வாதம் போச்சே, தேவனுடைய ஆசீர்வாதம் போச்சே. அந்த நிலைமையை வந்து ஃபர்ஸ்ட் வந்து உணர்ந்தது மரியாதை தான். மரியாதை தான் இருக்குமா? ஏன்னா அவங்க தான் கட்டளையிடுறாங்க. அவங்க பேரண்ட்ஸோட அந்த ஃபீலிங்ஸை வந்து அவங்க தானே அது உணர்ந்துருப்பாங்க முதல்ல. மரியாவா? மரியாதை. அதான் எப்படி சொல்றீங்க மரியாதைன்னு சொல்லிட்டு? இப்போ தீர்ந்து போச்சுன்னா எல்லாருக்குமே இப்போ எல்லாருமே இருக்கும். ஆமா. இப்ப அதுல இருக்க பொறுப்பாளிங்க வந்துட்டு ஏன்னா ரிலேஷன் வீடு, அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும் இல்லையா? எனக்கு என்ன முதல்ல அந்த திருமணத்துக்கு அழைத்த அந்த குடும்பம் தான். ஏன்னா முதல்ல அந்த ஃபீலிங்ஸை பார்த்து தான் மரியாதைக்கு அந்த ஒரு இது வந்திருக்கும்னு சொல்றேன். சரி, வந்திருக்கலாம். அதனால தானே அவங்க போய் ஜாடிகளை நிரப்ப சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க அப்படின்னு. என்ன சொல்றதோ அது செய்யுன்னு சொன்னது. ஜாடியில நிரப்ப சொன்னது இயேசு கிறிஸ்து. ஆமா. ஆமா. அவர் என்ன செய்யறாரோ சொல்றாரோ அது செய்யுங்கன்னு சொல்றாங்க. ஆமா. அந்த இடத்துல சொல்லும்போது அந்த தாய் தானே முதல்ல போய் நின்று அவங்களோட நிலைமையை அறிஞ்சு அவங்க சொல்றாங்க. அப்ப அவர் என்ன கேட்கிறார்? ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் ஒரு அண்ணன் கேட்கிறாரு. அந்த இடத்துல மரியாக்கும் வந்து தெரியாது இயேசு கிறிஸ்து வந்து அற்புத காரியங்கள் பண்ண போறாருன்னு மரியாக்கும் தெரியாது. ஆவில உணர்த்தப்பட்டிருக்கலாம் இருக்கலாம், அதெல்லாம் நம்முடைய சொந்த கருத்து. ஆனா மரியாக்குமே தெரியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் இப்பதான் பண்ண போறாரு. இதுதான் முதல் அதிசயம், இது வரைக்கும் பண்ணதில்லை அதிசயம். மரியாக்குமே வந்து முழுமையா தெரியாது. அவர் என்ன சொல்றாரு செய்யுங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா மரியாதும் ஒருவேளை அவங்களுக்கும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாரு அதுன்றது யாருக்குமே தெரியாது, அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆமா. ஸோ இந்த திராட்சை ரசம், இந்த தண்ணியிலிருந்து திராட்சை ரசம் மாத்தினதுக்கு அப்புறம் அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ரொம்ப ஆர்ப்பரிச்சிருப்பாங்க.
இந்த சாபம் நம்ம விட்டு நீங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இயேசு கிறிஸ்து இந்த அதிசயத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார்? முதலாவது தன்னுடைய முதலாவது அதிசயமா இயேசு கிறிஸ்து தண்ணியிலிருந்து திராட்சை ரசமா மாத்துறது ஏன் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு? தண்ணிக்கு நிறம் இருக்கா? தண்ணிக்கு நிறம் இருக்கா? இல்லையா? தண்ணிக்கு நிறம் இருக்கு, திராட்சை ரசத்துக்கு நிறம் இருக்கு. தண்ணிக்கு சுவை இருக்குதா? யாருன்னா இருக்குதுன்னு சொல்லுங்க. இல்ல. திராட்சை ரசத்துக்கு சுவை இருக்கு. தண்ணி, நான் இந்த தெருவில் இப்போ நடந்து போனோம்னு வச்சுங்களேன், இல்லை அந்த தெருவில் நடந்து போனாலும் மெயின் ரோட்டில் போயிட்டு ஒவ்வொரு வீட்லேயும் போயிட்டு இந்த தண்ணி கொடுங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. திராட்சை ரசம் கேட்டால் கொடுப்பாங்களா? தண்ணி வந்து சீப். என்னதான் நமக்கு அது அடிப்படை தேவையாக இருந்தாலும் தண்ணி வந்து நமக்கு சீப்பாக கிடைக்கும். மழை பெஞ்சாலும் நமக்கு தண்ணி கிடைக்கும், ஆறு எங்கே வேணால் தண்ணி கிடைக்கும், வேணும்னா எடுத்து குடிச்சிக்கலாம். யார்கிட்ட கேட்டாலும் தண்ணி கிடைக்கும், எடுத்து குடிச்சிக்கலாம். ஆனால் திராட்சை ரசம் கிடைக்குமா? கிடைக்கும். தண்ணிக்கு ரொம்ப சீப், ஆனால் திராட்சை ரசம் விலையேற ஈஸியாக நமக்கு கிடைக்காது. ஸோ இயேசு கிறிஸ்து இந்த முதல் அதிசயம் மூலமாக என்ன மக்களுக்கு சொன்னார்னா, நான் எதுக்காக வந்திருக்கிறேன்? தண்ணியை போல இருக்கிற உன்னை வாழ்க்கை என்ன பண்ண போறேன்? நிறமில்லாத வாழ்க்கைய நிறமா இருக்கிற திராட்சை ரசத்தை போல மாத்த வந்திருக்கிறேன். சுவையே இல்லாத தண்ணியை போல இருக்கிற உன்னை வாழ்க்கைய சுவை ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். திராட்சை ரசம் எப்படி இருக்கும்? சில டைம் புளிப்பாகவும் இருக்கும் சில திராட்சைகள். ஆனால் சிலது வந்து ரொம்ப எப்படி இருக்கும்? ரொம்ப இனிப்பாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ண வந்தார் அவரு? சுவையே இல்லாத தண்ணியை போல இருக்கிற வாழ்க்கையை என்ன பண்ணாரு? சுவையா இருக்கிற திராட்சை ரசத்தை போல மாற்ற வந்தாரு. சீப்பா இருக்கிற தண்ணியை போல இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ண வந்தார் அவரு? ரொம்ப பெஸ்டா. இந்த திராட்சை ரசம் எப்படி இருந்தது? ரொம்ப சிறந்த திராட்சை ரசமா இருந்தது. சீப்பா இருக்கிற நம்முடைய வாழ்க்கை அவர் என்ன பண்ண வந்தாரு? திராட்சை ரசம் போல வெளியேற பெற்றதை என்ன பண்ண வந்தாரு? மாற்ற வந்தார். தண்ணிக்கு மனம் இருக்கா? ஸ்மெல் இருக்கா? ஸ்மெல் இல்லை. திராட்சை ரசத்துக்கு ஸ்மெல் இருக்கா? திராட்சை ரசத்துக்கு ஸ்மெல் இருக்கு. ஸோ தண்ணி என்னது? எப்படி? அது ஒரு வெறுமையா இருக்கு. அதுல என்ன இல்லை? கலர் இல்லை, ஸ்மெல் இல்லை, சுவை இல்லை, அதுக்கு ஒரு பெரிய விலை இல்லை. ஆனா திராட்சை ரசத்துக்கு இது எல்லாமே இருக்கு. சுவை இருக்கு, நிறம் இருக்குது, அது ஒரு சிறந்தது, எல்லாமே இருக்கு. ஸோ இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் அதிசயத்தின் மூலமா இந்த உலகத்துக்கு என்ன சொன்னார்னா, நான் உன்னுடைய வாழ்க்கையை இது போல மாற்ற வந்தேன். இந்த தண்ணியிலிருந்து எப்படி திராட்சை ரசத்தை அவர் மாத்தினாரோ அதே மாதிரி என்ன பண்ணாரு? அவர் செய்த அந்த முதல் அதிசயத்தின் மூலமா நம்முடைய வாழ்க்கையை மாற்ற அவர் வந்தார். நம்முடைய வாழ்க்கையெல்லாம் என்ன ஆயிடுச்சு? அவர் மாத்திட்டாரு. இதே காரியத்தை யாருடைய வாழ்க்கை இன்னும் தண்ணி போல இருக்கிறதோ அவருடைய வாழ்க்கை திராட்சை ரசத்தை போல மாற்றுறதுக்கு என்ன பண்ணோம்? திரும்ப அவர் வந்து தண்ணியை திராட்சை ரசமா மாற்ற போறதில்லை. நம்முடைய வாழ்க்கையை தண்ணியிலிருந்து திராட்சை ரசமா மாத்தினதை நாம என்ன பண்ணோம்? இதே காரியத்தை மக்களுக்கு சொல்லி என்ன பண்ணோம்? அவங்கள வந்து தண்ணியா இருக்கிற அவங்களுடைய வாழ்க்கையை என்ன பண்ணோம்? நிறமில்லாத சுவை இல்லாத அந்த வாழ்க்கையை நிறம் இருக்கிற சுவை இருக்கிற ஒரு வாழ்க்கையா மாத்துறதுக்கு என்ன பண்ணோம்? நம்ம ட்ரை பண்ணோமா? நம்முடைய எல்லா உழைப்பையும் அதுக்கு செலவிடும். கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக நம்முடைய ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கிறார்.